ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது குஜராத் கலாட்டாலா பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா நோ வரிஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், என் கார்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். டே 9 காலையில் சூப்பராக போர்பந்தரில் இறங்கியாச்சு. ஆனால் நம்ம பிளான் பண்ணதை நடத்துறதுக்காக பார்த்தா கிளாக் ரூம் இல்லை. சரி, நான் காசு சமைக்கலாமே, அன்றைக்கி ரூம் எடுக்க வேணான்னு நினச்சேன். கடைசியில் ரூம் எடுத்து தான் ஆகணும் போல். நேற்று கிடச்ச ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ண ரூமில் போய் ரூம் எடுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு வேலையாக கீர்த்தி மந்திர் போனேன், காந்தி ஜெயந்தியில். ஸோ ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு அங்கே தான் போனேன். கீர்த்தி மந்திர் காந்திஜி பிறந்த இடம், அவருக்கேற்ற மாதிரியே அவர் பிறந்த இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் இல்லைங்க, சிட்டி ஃபுல்லாகவே நுழைஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீஸாக சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ கீர்த்தி மந்திரும் பார்த்திங்கன்னா உள்ளே நான் போனோடனே பஜனாலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கேமராவில் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ஃபோனில் கிடச்ச ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காந்தி பிறந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 5-6 ரூம் தான் பப்ளிக் ஆக்சஸ்க்காக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ரூம் பார்த்திங்கன்னா வெறும் மர்ச்சன்டைஸ் தான் வச்சுருந்தாங்க. அங்கே ஒன்றும் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. ஆனால் ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கேலரி மாதிரி வச்சுருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக ஒர்த்தான ரூமு, சூப்பராக இருந்துச்சு. அவர் வீடை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் கஸ்தூர்பா அவங்க ஒய்ஃபோட வீடு போய் பார்த்தேன். அது அவங்க வீட்டை ஒட்டியே தான் இருந்துச்சு. அங்கே கஸ்தூர்பா அவங்க வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருந்துச்சு. வீடு பார்த்திங்கன்னா 2 வீடாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் குட்டி குட்டிஸாக கட்டியிருந்தாங்கங்க வீடை. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 6 வீடுமே பக்கம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்னால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல, இல்லைன்னா எடுத்து காமிச்சிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படிலாம் ரொம்ப சின்னசாக இருந்துச்சு. உள்ளே கொஞ்சம் என்னோடய ஃபேட்டாக இருந்தவங்களும் உள்ளே ஏற முடியாது, கஷ்டப்படுவாங்க. அண்ட் 6 வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான். அந்த காலத்தில் எப்படி தான் இவ்வளோ சின்ன வீட்டில் இவ்வளோ சூப்பராக இருந்தாங்கன்னு தெரில. இப்போ எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் பற்ற மாட்டேங்குது. காந்திஜியோட வீடு, கஸ்தூர்பா அவங்க வீடு எல்லாம் திருப்தியாக பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பேர்ட் சென்ச்சுரிக்கு போனேன். அங்கே பேர்ட் சென்ச்சுரி என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலாக பேர்ட் சென்ச்சுரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுட்பாத் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வாக்கிங்லாம் போகிறாங்க. நடுவில் இருக்க லேக்கில் தான் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் உட்காருமா. சீசன் எப்போ அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்னோ அதிகமாக இருக்குமோ, அங்கெல்லாம் உறைஞ்சிருமோ, அப்போ தான் அந்த பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வருவாங்களாம். இந்த டிசம்பர் ஜனவரிலலாம் பார்க்கவே இந்த பேர்ட் சென்ச்சுரி அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஸோ எனக்கு கொடுத்து வைக்கல, டிசம்பர் ஜனவரியில் போகிறவங்க கண்டிப்பாக பேர்ட் சென்ச்சுரியை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அப்படியே குஜராத் கோயிலெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த டெய்லர் கடையில் ஒரு டெய்லரும் இன்னொருத்தரும் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கையில் கேமரா, என்ன அது விஷயம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரேன், இந்த மாதிரி 100 நாள் இந்தியா பயணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொன்ன உடனே அவங்க ஊரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னாங்க. எங்கே போனால் என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. सांदीपनी से सुदामा जी मंदिर कवर करो और आगे इधर से सीधा द्वारका चले जाओ। द्वारकाधीश को कवर करो, पूरा मंदिर, गोमती घाट, द्वारका में रूम्स मिलेगा। हाँ, सब मिल जाएगा, सब है। हाँ, उसके बाद उधर से ही आपको ऑटो बस सब मिल जाएगा। उधर से आपको नागेश्वर ज्योतिर्लिंग ले जाएंगे, गोपी तालाब ले जाएंगे, ओखा बेट द्वारका ले जाएंगे। उधर स्वर्ण द्वारका बनी है अभी अभी। हाँ हाँ हाँ, पूरा सभी जगह बढ़िया मजा आएगा। अच्छा, थैंक यू भाई. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த டெய்லர் கடையில் மீட் பண்ண அண்ணன் தம்பி நீ வா வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு அவரே வண்டியிலே சுற்றி காமிச்சார். தம்பி இந்த இடத்துல இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும், தம்பி நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு போ. ஆக்சுவலாக நான் அடுத்த நாளைக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். அந்த அண்ணன் சூப்பராக ஒரு பிளானை போட்டு கொடுத்து அதுக்கு பஸ்ஸு எங்கே ஏறணும், எத்தனை மணிக்கு ஏறணும் எல்லாம் அவரே பைக்லேயே கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சார். சூப்பரான மனுஷன். கடைசியில் போகும்போது தான் சொன்னார் அவர் அங்கே ஒரு அட்வொகேட்டாக இருக்காருன்னு. அப்புறம் அப்படியே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கிளம்புனேன். நானும் காலையில் வந்ததுலேருந்து பார்த்தேங்க, போர்பந்தரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்லட்டை மாடிஃபை பண்ணி வச்சு லோடு வண்டி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மொத்த புல்லட்டையும் இவங்க தான் குத்தகை எடுத்து வச்சுருப்பாங்க போல் போர்பந்தரில். அவ்வளோ புல்லட் வண்டியை லோடு வண்டியாக பார்த்தேன் நான். ஆனால் சூப்பராக மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு எடுத்து ஓட்டணுன்னு. கடைசியில் அந்த அண்ணன் வீடியோ வேணால் எடுத்துக்கோப்பா, ஓட்டெல்லாம் தரமாட்டேன்ட்டாங்க. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் போர்பந்தர்லேருந்து பஸ் ஏறி சாந்திபாணின்னு ஒரு ஏரியாவுக்கு போனேன். சாந்திபாணி ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட குருநாதருக்கான கோயிலுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போனேன். பஸ்ஸில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பஸ்லேயே மக்கள்லாம் எனக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க.
நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன் அப்படின்றான்னு தெரிஞ்சவொடனே எல்லாம் நல்லா பேசினாங்க. அந்த கண்டக்டர் அக்கா நல்லா பேசினாங்க. இதோட ஹைலைட் என்னென்னா, ஒரு அங்கிள் வந்துட்டு தமிழில் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னடானா அவர் வந்துட்டு சிவகாசிலேருந்து தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாராம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? நான் முந்தி 10 வருஷம் சிவகாசி தீப்பெட்டி தீப்பெட்டி வியாபாரம் தான் நான் சிவகாசி போயிட்டேன். சிவகாசி சரி சரி தீப்பெட்டி வியாபாரம். சரிங்கய்யா, சூப்பர் சூப்பர். இங்கே தீப்பெட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறீங்களா? இங்கே சரிங்க, ஓகேங்கய்யா. சிவகாசி போயிட்டேன். உங்கள் பேருங்கய்யா? காந்திபாய். காந்திபாய். நம்ம சேனலுக்கு ஹலோ சொல்லிடுங்க. ஹாய். ஸோ பஸ்ஸு ட்ராவலில் எல்லோரும் நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் சாந்திபாணி போனேன். அது ஆக்சுவலாக 1 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் 2:30க்கு போயிருக்கேன். திருப்பி 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். ஸோ அங்கேயே பார்க்கில் படுத்து தூங்கிட்டு கோயில் திறந்தோடனே உள்ளே போனேன். உள்ளே போனால் தான் ஒரு ஷாக்கிங் என்னென்னா, இது ஆக்சுவலாக ஒரு குருக்குல்ன்றாங்க. கோயில் ப்ளஸ் ஸ்கூலாம். கோயில் முன்னாடி இருந்துச்சு, பின்னாடி வந்துட்டு ஸ்கூல் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அதை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு போர்பந்தர் பீச் போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் டே 10 நேற்று அந்த டெய்லர் கடையில் அந்த அட்வொகேட் அண்ணா ஸ்கெட்சு போட்டு கொடுத்த மாதிரி துவாரகா கிளம்பி போனேன். காலை ஒரு 9-9:30 துவாரகா வந்திருப்பேன். துவாரகாவில் நான் இறங்கினோடனேங்க செம்ம பசி. போயிட்டு போஹா சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனேன். கோயிலுக்குள்ளே போகும்போது மறக்காமல் செப்பல், பேகு, பவர் பேங்க் முதற்கொண்டும் அங்கே வெளியவே கொடுத்துருப்போங்க. ஏன்னா பவர் பேங்க்கு எடுத்துகிட்டு போனதுனால திருப்பியும் என்ன லைன்லேருந்து வெளியே அனுப்பிச்சு போய் அந்த ஃப்ரீ ஸ்டாண்டில் போய் போட்டு வர சொன்னாங்க. டைம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, அது ஆக்சுவலாக நான் போன நேரம் கொடி ஏற்றுற நேரம். ஸோ வெயிட் பண்ணி கொடிலாம் ஏற்றுனதுக்கப்புறம் பூஜைலாம் நடக்கும்போது உள்ளே போனேன். உள்ள தரிசனம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆக்சுவலாக அங்கே ஒரு குரூப் ஆஃப் தமிழ் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு இந்த பில்கிரிமேஜ் ட்ரிப் வந்திருப்பாங்க போல். ஒரு பூசாரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் இது துவாரகா என்ன பூமி என்ன ஏதுன்ட்டு. நானும் போய் கூட நின்று கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற துவாரகா வந்துட்டு ஒரு ஸ்வயம்பு பூமியாக. இது வந்துட்டு துவாரகாவில் 7வது பார்ட்டான். மொத்த துவாரகாவில் கிட்டத்தட்ட 6 பார்ட் வந்துட்டு தண்ணிக்குள்ளே முழுகி போயிடுச்சான். இதுதான் ஸ்வயம்பு பூமி. இது மட்டும்தான் இன்னும் முழுகாமல் இருக்கான். இன்னொரு பார்ட் இருக்குது, லைக் அது பாதி முழுகியும் பாதி முழுகாமையும் இருக்குமா, பெட் துவாரகா. அது இங்கே துவாரகாலேருந்து கிட்ட தான் சொன்னாங்க. அங்கே போனால் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம், லைக் அது பாதி எப்படி முழுகிருக்கு பாதி எப்படி முழுகாமல் இருக்குன்ட்டு. எனக்கு டைம் இல்லை, நான் போகல. அண்ட் இன்னொரு விஷயங்க, துவாரகா வந்தால் அங்கே உங்களுக்கு ரெண்டல் பைக்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் பெட் துவாரகா போய்க்கலாம். அதே மாதிரி இந்த இந்தியாவிலே ஜோதிர்லிங்கத்திலே முக்கியமான ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கமும் இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தான். எனக்கு டைம் கன்ஸ்டன்ட்டாக இருந்ததுனால நான் திருப்பி போய் வேலை பார்க்கணுன்னால நான் போகல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் நான் வந்துட்டு அன்றைக்கி வேலை பார்த்துட்டு கேப்பில் வந்துட்டு சுதாமா கோயிலுக்கு போனாங்க. சுதாமா கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ளே இந்த ஒரு மேஸ் இருந்துச்சு. ஜாலியாக விளாண்டுட்டு சுதாமா கோயிலுக்குள்ளே போனேன். அங்கே அவரும் அவர் ஒய்ஃபும் அதே மாதிரி கிருஷ்ணர் ஒய்ஃபும் இருந்தாங்க. பார்த்துட்டு அன்றைக்கி நைட் அப்படியே அகமதாபாத்துக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். அடுத்த நாள் அகமதாபாத் வந்துட்டு வெயிட்டிங் ஹால் போனால் மதிய ட்ரெயினுக்கு இப்போ வரக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரூம் போடணும்ல, அங்கேயே போய் ரூம் போட்டு கேப்பில் விண்டேஜ் கார் மியூசியம் போனாங்க. பா ஆசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்படி ஆக்சுவலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கார் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த மோட்டார்லலாம் க்ரேஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணிப்பாங்க. சூப்பராக தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது, உதய்பூர்லேயும் இருக்குது. உதய்பூரில் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் அகமதாபாத் கார் மியூசியம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து தான். ஸோ இப்படி தான் நான் குஜராத்தில் என் நாட்களை கழித்தேன். குஜராத்தில் ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா குஜராத்தி தாலி சாப்பிட்டேன், தோக்லா சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு சில குஜராத்தி வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக என்னென்னா குஜராத்தில் ஹிந்தி பெருசாக எங்கேயும் செல்லுபடி ஆகாது, குஜராத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் கூட ஹிந்தியிலலாம் கடை பேர் போட மாட்டாங்க, குஜராத்தியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி குஜராத் வந்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் குஜராத் ஒரு நல்ல ட்ரிப்பு, ஜாலியாக போயிட்டு வரலாம். நான் ஒரு சில இடங்கள் தான் பார்த்தேன். குஜராத் போனவங்க நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, எங்கெல்லாம் இன்னும் மக்கள் போகலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்க போய் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். இப்போ இல்லைன்னா எப்பவும்